தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள தமிழக அரசின் கல்விக் கொள்கையை பற்றி அதிரடி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டே வருகிறது என்பதை ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2023-2024 கல்வியாண்டில் 42.23% இருந்த அரசு பள்ளி சேர்க்கை விகிதம் 2024-2025 கல்வியாண்டில் 39.17% குறைந்தது. 2025-2026 நடப்பு கல்வியாண்டில் 37.92% மிகவும் குறைந்திருக்கிறது. நடப்பு கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள 37,595 அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை 2.39 லட்சமாக இருக்கையில் 12,929 தனியார் பள்ளிகளில் 5.26 லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். 2 மடங்குக்கும் அதிகமான தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இருக்கிறது. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் சொந்த தொகுதி உட்பட பல அரசு பள்ளிகளில் கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியில் வகுப்பறைகள் செயல்படுவதும், பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுவதும், போதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததாலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கிடையே சாதிய வன்மம் அதிகரித்து மாணவர்கள் தாக்குதலுக்குள்ளாவதும் கடந்த 4 ஆண்டுகளில் மிகவும் அதிகரித்திருப்பதால் அரசு பள்ளிகளின் மீது நம்பிக்கை இழந்த பெற்றோர்கள் குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்க ஆர்வம் காட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திமுகவின் கல்விக் கொள்கை என்பதே தனியார் பள்ளிகளுக்கு பயன்படும் வகையில்தான் அமைந்திருக்கிறது. வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு வழங்கப்படும் நேரத்தில் அதிகமாக ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. கடந்த ஆட்சி காலத்தில் அரசு பள்ளிகளில் கொண்டுவரப்பட்ட எல்கேஜி, யுகேஜி உள்ளிட்ட தொடக்க கல்வி இன்று தமிழக அரசு பள்ளிகளில் நடைபெறுவதில்லை. மேலும் அரசு பள்ளிகளில் ஆண்டாண்டு கால திமுகவின் புரட்டுகளை பாடத்திட்டத்தில் திணித்திருப்பதால் கடன் வாங்கினாலும் பரவாயில்லை, தங்கள் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எளிய குடும்பங்களும் தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்கின்றனர். இதனால் பெருந்தலைவர் காமராஜர் அரசு பள்ளிகள் மூலமாக செய்த கல்வி புரட்சி திமுக அரசால் இன்று பாழ்பட்டு போய்விட்டது. தமிழக பெற்றோர்களும் பெரும் கடன் சுமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். திமுகவினர் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே தமிழகத்தில் அனைத்து துறைகளும் செயல்பட்டு வருகின்றன. அதில் பள்ளி கல்வித்துறையும் பலியிடப்பட்டிருப்பது வெட்கக்கேடு என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அவரின் இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.